எல்லோருக்கும் வணக்கம். இது உங்க வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்க ஆனந்த். இந்த வீடியோல 5 விதமான அப்டேட்ஸ் பத்தி பார்க்க போறோம். புதிய அவதாரத்தில் ரோமன் ரிங்ஸோட ரிட்டர்ன் அனல் பறக்க போது மணி இந்த பேங்க் பேப்பர் வியூவோட ஸ்டேஜ் ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா இப்போ லீக் ஆயிருக்கு. நேத்து நடந்த மண்டே நைட் ராவோட வியூவர்ஷிப் எவ்வளோ, டபிள்யூ ரொம்பவே சோகத்துல இருக்காங்க. கிறிஸ்டின் ரிட்டர்ன் ஆக போறாரு அப்படின்ற ஒரு பெரிய லெவல் அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. ரெசல்மேனியாவை தொடர்ந்து மணி இந்த பேங்க்லயும் சினிமா பாணியில வந்து பாத்தீங்கன்னா மேட்சஸ் நடக்கும் அப்படின்ற ஒரு பெரிய லெவல் அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. சோ இத பத்தி டீடைலா நம்ம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நேத்து நடந்த மண்டே நைட் ராவோட வியூவர்ஷிப் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கா குறைஞ்சிருக்கா அப்படின்ட்டு பார்க்க போறோம். சோ சமீப காலத்திலே இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா மண்டே நைட் ராவோட வியூவர்ஷிப் குறைஞ்சிருக்கு. சோ வரலாற்றிலேயே ரொம்பவும் கம்மியான ஒரு வியூவர்ஷிப்பா வந்து பாத்தீங்கன்னா இதை பார்க்கப்படுது. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போன வாரம் மண்டே நைட் ராவோட வியூவர்ஷிப் எவ்வளவு அப்படின்ட்டு பார்க்கலாம். சோ போன வாரம் மண்டே நைட் ராவோட வியூவர்ஷிப் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா 1.91 மில்லியன் வியூவர்ஷிப் கிடைச்சது. சோ அதுவே ரொம்ப கம்மி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. சோ இந்த வாரம் மண்டே நைட் ராவோட வியூவர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் அதையும் தாண்டி கீழே வந்து பாத்தீங்கன்னா போயிருக்கு. சோ இந்த வாரம் மண்டே நைட் ராவோட வியூவர்ஷிப் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா 1.84 மில்லியன் வியூவர்ஷிப் கிடைச்சிருக்கு. போன வாரத்துக்கு இந்த வாரத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு 4% வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு. சோ 2 மில்லியனுக்கு கீழே ராவோட வியூவர்ஷிப் வரவே வராது. அதாவது ஒரு பெரிய இக்கட்டான சூழ்நிலையா இருந்தா கூட சோ 2 மில்லியன் எப்படியாவது ரீச் பண்ணிடும். சோ இப்போ இருக்கிற நிலைமையில வந்து பாத்தீங்கன்னா மண்டே நைட் ராவோட வியூவர்ஷிப் நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டே இருக்கு. குறிப்பா 2 மில்லியனை தாண்டி கீழே போய்கிட்டு இருக்கு. சோ 1.8 மில்லியனுக்கு வந்து பாத்தீங்கன்னா போயிடுச்சு. சோ டபிள்யூ என்ன பண்ண போறாங்க, அடுத்தடுத்த வாரம் எந்த மாதிரி வியூவர்ஷிப்பை இன்க்ரீஸ் பண்ண போறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா டபிள்யூ ரொம்பவே சோகத்துல இருக்காங்க. சோ ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி சடனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 18-20 ரெஸ்லருக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணாங்க. சோ ரிலீஸ் பண்ணதோட சோ இது ரெஸ்லிங் வேர்ல்ட பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ட்ரெண்டிங்கா பேசப்பட்டது. சோ இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா பல ரெஸ்லரை தேவையில்லாம ரிலீஸ் பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி டபிள்யூ ஃபீல் பண்றாங்க அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. சோ நிறைய ரெஸ்லரை நம்ம தேவையில்லாம ரிலீஸ் பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண ரெஸ்லர் நினைச்சு டபிள்யூ ஃபீல் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதுவும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5ல இருந்து ஒரு 6-7 ரெஸ்லரை நம்ம அனாவசியமா ரிலீஸ் பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி டபிள்யூ வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த ரெஸ்லர்லாம் யாரு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் கர்ட் ஆங்கிள் எதுக்காக ரிலீஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி டபிள்யூ இப்போ குழம்பி போயிருக்காங்க. அதே சமயம் ரூசேவ், அதுக்கு அடுத்தபடியா ஜாக் ரைடர், அதுக்கு அடுத்தபடியா எரிக் ரோவன், அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா சாரா லோகன், அதுக்கு அடுத்தபடியா ட்ரேக் மேவரிக். சோ இந்த 5-6 பேரை வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக நம்ம ரிலீஸ் பண்ணோம், சோ சம்பந்தமே இல்லாம இவங்க எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி சோ இப்போ டபிள்யூ ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா சோகத்துல இருக்காங்க. குறிப்பா ரூசேவ் பொறுத்த வரைக்கும் டபிள்யூ விட்டு போறேன்னு சொன்னாரு. சோ அவரோட கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு. சோ அவர் வெளியில போயிட்டாரு, பிரச்சனை இல்ல. சோ கர்ட் ஆங்கிளோட கான்ட்ராக்ட் முடியல. கர்ட் ஆங்கிள் இப்போ AEWக்கு போனாரு அப்படின்னா ஒரு ஃபைட் பண்ணாரு அப்படின்னா சோ அவரால AEW நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பாப்பாங்க. அதே சமயம் சாரா லோகனை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ரெஸ்லர் தான். சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ AEWக்கு போகும் பட்சத்துல AEW பொறுத்த வரைக்கும் சொல்லிக்கிற அளவுக்கு வுமன் ரெஸ்லர்லயே வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான வுமன் ரெஸ்லர் கிடையாது. சோ இப்போதைக்கு இவங்க டபிள்யூ இருந்து அங்க போனாங்க அப்படின்னா சோ இவங்களுக்கு வேற லெவல்ல ஹைப் இருக்கும். அதே மாதிரி ரொம்பவே காமெடி பண்ணிட்டு இருந்த ட்ரிக் மேவரிக் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு டபிள்யூ இழந்துட்டாங்க. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டபிள்யூ ரொம்பவே விசுவாசமா இருந்த எரிக் ரோவன், ஜாக் ரைடர் சோ இவங்களையும் ரிலீஸ் பண்ணிட்டுமே அப்படின்ற மாதிரி டபிள்யூ இந்த 6-7 பேரை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. திரும்பவும் இவங்களை எப்படியாச்சும் பேச்சுவார்த்தை நடத்தி உள்ள கொண்டு வந்துடலாமா அப்படின்ற மாதிரி டபிள்யூ யோசிக்கிறாங்க அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா மணி இந்த பேங்க் பேப்பர் வியூவோட ஸ்டேஜ் ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு. சோ மணி இந்த பேங்க் பேப்பர் பொறுத்த வரைக்கும் எப்பவும் போல சோ ஆடியன்ஸே இல்லாம சோ பெர்ஃபார்மன்ஸ் சென்டர்ல தான் நடக்க போகுது. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா எல்லா மேட்சும் பெர்ஃபார்மன்ஸ் சென்டர்ல தான் நடக்க போகுது. அதுவும் குறிப்பா 2 மேட்ச் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா டபிள்யூ ஹெட் குவார்டர் டாப் ஃப்ளோர்ல சோ மாடியில வந்து பாத்தீங்கன்னா நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சோ அந்த மேட்சுக்கான எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு. சோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு டபிள்யூ அவங்களோட ஹெட் குவார்டர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மாடியில ஒரு செட் ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா போட்டுருக்காங்க. சோ அது வந்து பாத்தீங்கன்னா இப்போ லீக் ஆயிருக்கு. சோ இது லீக் ஆன உடனே சோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஷாக்கிங்ல இருக்காங்க. குறிப்பா டபிள்யூ வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஷாக்கிங்ல இருக்காங்க அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. சோ மொட்டை மாடியில ஒரு ஓபன் கிரவுண்ட் மாதிரி ஒரு செட்டை வந்து பாத்தீங்கன்னா போட்டுருக்காங்க. சோ அதை யாரோ வந்து பாத்தீங்கன்னா இப்போ போட்டோ எடுத்து லீக் பண்ணிட்டாங்க. சோ இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓபன் இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் நடக்க போகுது. சோ ஒருவேளை மேட்சோட ரிசல்ட் லீக் பண்றாங்களோ அப்படின்ற மாதிரி டபிள்யூ ரொம்பவே சோகத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க. அதே சமயம் சோ மொட்டை மாடிக்கு மேல சோ பாக்குறதுக்கே ரொம்பவே அழகா கண் குளிர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சோ உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா மணி இந்த பேங்க் பேப்பர் வியூ அனல் பறக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது.
அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா ராஸ் ஸ்மாக்டவுன் மணி இந்த பேங்க். சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரத்திலே ஒட்டு மொத்தமா ஷூட் பண்ண போறாங்க. சோ மே மாசம் 10ஆம் தேதி வரைக்கும் போடக்கூடிய எல்லா ஷோவையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரத்திலே வந்து பாத்தீங்கன்னா ஷூட் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. சோ முன்னாடி ரெசில்மேனியா நடக்கும்போது எப்படி 2 வாரத்துக்கு முன்னாடியே எல்லாத்தையும் ஷூட் பண்ணாங்களோ அந்த மாதிரி இந்த வாரம் ரா. சோ நேத்து நடந்த ராலியே வந்து பாத்தீங்கன்னா நேத்து நடந்த ரா அடுத்த வாரம் அப்படின்னு சொல்லிட்டு 3 வாரத்துக்கு தேவையான ராவை ஷூட் பண்ணிட்டாங்க. சோ இந்த வாரம் நடக்க போற ஸ்மாக்டவுன்ல 3 வாரத்துக்கான ஸ்மாக்டவுனை ஷூட் பண்ண போறாங்க. அதே சமயம் இந்த வாரத்திலே வந்து பாத்தீங்கன்னா மணி இந்த பேங்க் பே per view நடத்தி முடிச்சிட்டு மே மாசம் 10ஆம் தேதி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் அப்படினு சொல்லலாம். சோ ரெசில்மேனியால இப்படி தான் பண்ணாங்க, இப்போ இந்த மாதிரி தான் பண்ணிருக்காங்க. சோ கிட்டத்தட்ட ஒரு 15ல இருந்து ஒரு 12 நாள் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ரெஸ்லரும் வீட்ல இருக்கலாம். சோ அதுக்கு அப்புறம் மே மாசம் 10ஆம் தேதி வந்து திரும்பவும் ரா ஸ்மாக்டவுன் நடத்தலாம் அப்படின்ற மாதிரி WWE இப்ப பிளான் போட்டுருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்டின் திரும்பவும் WWE ரெசில் பண்ண வர போறாரு அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. சோ அந்த கிறிஸ்டினே வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. சோ கிறிஸ்டினை பொறுத்த வரைக்கும் WWE விட்டு வெளியில போல. சோ அவர் WWE தான் பேக் ஸ்டேஜ்ல வர்க் பண்ணிட்டு இருக்காரு. சோ ஒரு ஹால் ஆஃப் ஃபேமரும் ஆகல. சோ அவர் ஏன் இவ்வளவு நாள் ரெசில் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டா அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் எட்ஜிக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ஜூரி ஆயிடுச்சு. எட்ஜால ரெஸ்லிங் கண்டினியூ பண்ண முடியல. ரெண்டு பேருமே ஸ்டார்டிங் பீரியட்ல இருந்து ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்னாவே WWE வந்தாங்க, ஒன்னாவே WWE கண்டினியூ பண்ணாங்க. சோ எட்ஜால ஃபைட் பண்ண முடியல அப்படின்னு சொன்ன உடனே என்னோட ஃப்ரெண்டாலேயே ஃபைட் பண்ண முடியல, சோ நான் ஏன் ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரெஸ்லிங் கரியர் அதோட முடிச்சுக்கிட்டாரு. சோ அதுக்கப்புறம் ஒரு பெருசா வந்து பாத்தீங்கன்னா ஃபைட் பண்ணல. சோ இப்போதைக்கு எட்ஜ் ரிட்டர்ன் வந்த உடனே எனக்கு ரெசில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆசை வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்டினுக்கு வந்திருக்கு. சோ அந்த சமீபத்தில் நடந்த ஒரு இன்டர்வியூல கிறிஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா சொன்னாரு. சோ அந்த வகையில இப்போதைக்கு நான் எட்ஜ் கிட்ட பேசினேன். சோ நான் திரும்ப ரிட்டர்ன் வரவா அப்படின்ற மாதிரி கேட்டேன். சோ அதுக்கு எட்ஜ் வந்து பாத்தீங்கன்னா உன்னோட ரிட்டர்ன் நான் பெருசா எதிர்பார்க்கறேன், சீக்கிரம் வா, சோ ஃபைட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எட்ஜ் என்ன கூப்பிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ திரும்பவும் கிறிஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா WWE குள்ள வந்து ஃபைட் பண்ண போறாரு. சோ ஃப்ரெண்டுக்காக ரெஸ்லிங் வேணாம்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு போனாரு. இப்போ அதே ஃப்ரெண்டுக்காக திரும்பவும் வந்து ஃபைட் பண்ண போறாரு. சோ ரொம்ப நாள் கழிச்சு திரும்பவும் எட்ஜும் கிறிஸ்டினும் வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்லிங் ரிங்ல வந்து பாத்தீங்கன்னா சண்டை போட போறாங்க. சோ அவங்களுக்குள்ள ஒரு மேட்ச் நடந்தாலும் சூப்பரா இருக்கும். அவங்க டாக் டீம் டிவிஷனா ஒரு ஃபைட் பண்ணாலும் நல்லா இருக்கும். சோ ரொம்ப நாள் கழிச்சு திரும்பவும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா WWE வர போறாங்க அப்படின்ற அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. சோ கிறிஸ்டினோட ரிட்டர்னை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா ரெசில்மேனியா 36 தொடர்ந்து சோ மணி இந்த பேங்க் பே per viewலயும் சினிமா பாணியில ஒரு சில மேட்சஸ் இருக்கலாம் அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. ரெசில்மேனியா 36 பொறுத்த வரைக்கும் அண்டர்டேக்கர் vs AJ Styles நடந்த போன்யார்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சினிமா பாணியில இருந்துச்சு அப்படின்ற ஒரு கான்ட்ரோவர்ஷியல் போச்சு. அதே சமயம் ஃபீல்டுக்கும் ஜான் சினாக்கும் நடந்த ஃபயர்ஃப்ளை ஃபன் ஹவுஸ் மேட்சும் ஒரு சினிமா பாணியில தான் இருந்துச்சு. சோ அதுல ஒரு மேட்சை ஃபேன்ஸ் ரசிச்சாங்க, ஒரு மேட்சை ஃபேன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வெறுத்தாங்க. சோ அந்த வகையில மணி இந்த பேங்க் பே per view சினிமா பாணியில மேட்சஸ் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா மணி இந்த பேங்கையும் முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா ஷூட் பண்ண போறாங்க. சோ அதுல 3 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நிறைய எடிட்டிங் செக்ஷன் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா பிரேவ் வாய்ட்டுக்கும் பிரான் ஸ்ட்ரோமனுக்கும் நடக்க போற மேட்ச் எப்படி நடக்க போகுது, அது ஒரு சினிமா பாணியில நடக்குமா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும். சோ இந்த மேட்ச்ல நிறைய கட் இருக்கும். இந்த மேட்ச் சினிமா மாதிரி எடுத்து இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா எடிட் பண்ண போறாங்க அப்படின்ற அப்டேட் கிடைச்சிருக்கு. அதே சமயம் 2 மணி இந்த பேங்க் பிரீஃப் கேஸ் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். சோ ஒரு கண்டினியூட்டியே இல்லாம ஒரு இடத்துல 2 பேர் அடிச்சுப்பாங்க, உடனே இன்னொரு ஆளை காட்டுவாங்க அப்படின்ற மாதிரி சினிமா பாணியில வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு மணி இந்த பேங்கையும் திரும்பவும் ஷூட் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதுக்கு அடுத்தபடியா கடைசியா வந்து பாத்தீங்கன்னா ரோமன் ரீன்ஸ் ஒரு புதிய அவதாரத்துல WWE ரிட்டர்ன் வருவாரு அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. ரோமன் ரீன்ஸை பொறுத்த வரைக்கும் ரெசில்மேனியா 36 மேட்ச் விளையாடுறதா இருந்துச்சு. சோ அவர் விளையாட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. WWE-க்கும் ரோமன் ரீன்ஸுக்கும் ஒரு ஹீட் போய்கிட்டு இருந்துச்சு, ஒரு சண்டை போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ரோமன் ரீன்ஸோட பேரை எங்கேயுமே மென்ஷன் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி WWE இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. சோ ரோமன் ரீன்ஸை பொறுத்த வரைக்கும் லியூகேமியாவால ரெசில்மேனியால இருந்து விலகினாரா இல்ல அவரோட வைஃப் இப்போ பிரெக்னன்ட்டா இருக்காங்க, சோ அதுக்காக விலகினாரா அப்படின்னு தெரியல. ஒரு வகையா WWE இருந்து ரெசில்மேனியால ஃபைட் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி விலகிட்டாரு. சோ இப்போதைக்கு WWE-க்கு ரோமன் ரீன்ஸுக்கு ஒரு சின்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. என்னதான் பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருந்தாலும் சோ WWE-ஆல ரோமன் ரீன்ஸை வந்து பாத்தீங்கன்னா தண்டிக்க முடியாது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ரோமன் ரீன்ஸை யாராலும் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா வளர்த்து விட்டாங்க. அந்த வகையில ஃபேன்ஸுங்களும் வந்து பாத்தீங்கன்னா ரோமன் ரீன்ஸ் எப்போ வருவாரு, சம்மர் ஸ்லாம்க்கு வருவாரா அப்படின்ற மாதிரி ரோமன் ரீன்ஸோட ரிட்டர்னை பெருசா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சோ இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா
என்னதான் ரோமன் ரிங்ஸ் தப்பு பண்ணாலும் ரோமன் ரிங்ஸுக்கு தனி மார்க்கெட் இருக்கு. ரோமன் ரிங்ஸ் கொஞ்சம் மாசம் கழிச்சு ரிட்டர்ன் வராரு அப்படின்ற போது ஃபேன்ஸுங்க மத்தியில ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த வகையில ரோமன் ரிங்ஸோட ரிட்டர்னை பெரிய லெவல்ல ஹைப் ஏத்தலாம். குறிப்பா சம்மர் ஸ்லாம் டைமிங்ல திரும்பவும் பழையபடி மாதிரி ஷோஸ் நடக்கும். அப்போ ஒரு பயங்கரமான ரிட்டர்னா ரோமன் ரிங்ஸோட ரிட்டர்ன் இருக்கும். அந்த ரிட்டர்ன்ல ரோமன் ரிங்ஸ் அவரோட பாடி வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். அதே சமயம் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புது ஒரு லுக்ல கூட வரலாம் அப்படின்ற ஒரு பெரிய லெவல் அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. என்ன நடக்க போகுது, ரோமன் ரிங்ஸ் எப்படி வருவாரு அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். சோ இப்போ சொன்ன இந்த 5 நியூஸை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய Facebook, Twitter, Instagramோட பேஜ் இருக்கு. அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.